மை சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். இயக்குனர் ராகவ் விதாத் இயக்கத்துல பிக் பாஸ் உடைய ராஜ் ஜெயமோகன் நடித்த பன் பட்டர் ஜாமான் 2K கிட்ஸுக்கு ஜென்சி கிட்ஸுக்கு கதை சொல்றன்ற பேர்ல பாத்தீங்கன்னாக்கா அவர்களுக்கும் கதை சொல்ல முடியாம 70s 80s 90s கிட்ஸுக்கும் கதை சொல்ல முடியாம பாத்தீங்கன்னாக்கா ஒரு விதமான தடுமாற்றத்தோட இந்த கதைக்களத்தை அணுகி இருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ராஜ் ஜெயமோகனுடைய தாயாராக சரண்யா பொன்வண்ணனும் சரி, நாயகி ஆதியா பிரசாந்த் உடைய அம்மாவா வரக்கூடிய தேவதர்ஷினி அவர்களும் இந்த படத்துக்கு அவருடைய காமெடி ட்ராக்கும் சரி, அவர்களுடைய நடிப்பும் சரி, ஓரளவுக்கு இந்த படத்துல கை கொடுத்தாரு. அவர்கள் இல்லைனாக்கா இந்த படம் எங்கேயும் மூவ் ஆகாது அப்படின்றது உண்மையிலேயே ஒரு விஷயம். ஏன்னா இந்த படம் ஓரளவு பார்க்க முடியதாக இருப்பதற்கு சரண்யா பொன்வண்ணனுடைய நடிப்பும் தேவதர்ஷினி அவர்களுடைய நடிப்புமே கொஞ்சம் ஓரளவு படத்தை பார்க்க உட்கார வைக்கிது அப்படின்னே சொல்லலாம். சரண்யா பொன்வண்ணனும் தேவதர்ஷினி அவர்களும் ஒரு கல்யாண மண்டபத்துல மீட் பண்ணி அது மூலியமா பாத்தீங்கன்னாக்கா அவர்களுடைய உறவினர்களுக்குள்ள நடந்த திருமணத்துக்குள்ள அவருடைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு போனதுனால ரொம்ப வேதனைப்பட்டுட்டு தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க கடைசி என்ன முடிவு பண்றாங்கன்னா தங்களுடைய பிள்ளைகள் அவர்களாகவே காதலிக்கிற மாதிரி செய்து அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வைப்போம். கடைசியில் அவங்க காதலிக்கிறன்னு வரும்போது முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சு கல்யாணம் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு சரண்யா பொன்வண்ணனுடைய வீட்டர்களே தேவதர்ஷினி அவர்களை பொடி வராங்க. ஆனாலும் ராஜ் ஜெயமோகனுக்கும் அதியா பிரசாத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா முட்டல் மோதல்கள் முதல் சந்திப்புல தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்குது. அப்படின்னாக்குள்ள சரண்யா பொன்வண்ணன் தேவதர்ஷினியுடைய பிளானிங் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வருது. ராஜ் ஜெயமோகன் தன்னுடைய கல்லூரி தோழியாக வரக்கூடிய இன்ஸ்டா செலிபிரிட்டிய லவ் பண்றாரு. அதே போல ஆதியா பிரசாத் சின்ன வயசுல இருந்து தனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த விஜய் பப்பு லவ் பண்றாங்க அப்படின்னு கூட இந்த கதைக்களம் இப்படி போயிட்டு இருக்கு. இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா ராஜ் ஜெயமோகன் தனக்கு சின்ன வயசுல நண்பனா இருக்கக்கூடிய மைக்கேலுடைய நட்பை மிக மதிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்க, மைக்கேலுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய நபராக தான் காட்சிப்படுத்தப்படுறாரு ராஜ் ஜெயமோகன். இந்த நட்பை இந்த ஆண் நண்பர்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்தாலே அவர்களை பாத்தீங்கன்னாக்கா தன் பாலின ஈர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்ற ஹோமோசெக்சுவல்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பிற்போக்குத்தனமான மனநிலையையும் காட்சிப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம படத்தினுடைய முற்பகுதியில பாத்தீங்கன்னாக்கா அடிக்கடி டிஷ்யூ பேப்பர் காமெடிஸ் எல்லாம் வருதெல்லாம் கொஞ்சம் முகசுளிக்கிற விதத்துலதான் இயக்குனர் அந்த காட்சிகளை காட்சிப்படுத்தி இருக்கிறாரு. அப்படின்குள்ள இதெல்லாம் படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டா இருந்தாலுமே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா உடனடியாக சரண்யா பொன்வண்ணன் மற்றும் தேவதர்ஷினி அவர்களுடைய காமெடி அந்த இடத்தையெல்லாம் மறக்க வைக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா அதியா பிரசாந்தோடைய வீட்டுக்கே வரக்கூடிய விஜய் பப்பு அங்க சரண்யா பொன்வண்ணனிடமும் தேவதர்ஷனிடம் மாட்டிக்கொள்ள அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா டாய்லெட் கிளீனிங் வரைக்கும் போய் கடைசி தன்னுடைய அப்பா கிட்டே மாட்டிக்கிட்டு அந்த காமெடி எல்லாம் ஏற்கனவே பழைய அரைத்த காமெடிகள் தான். காதலியை பார்க்க காதலன் அவங்க வீட்டுக்கு போகும்போது என்ன மாதிரி சிக்கல் வருமோ 60-70 நாகேஷ் காமெடி எப்படி எல்லாம் வருமோ அதே மாதிரியான ட்ராக்கை தான் எடுத்து வச்சிருக்காங்கனால விஜய் பப்புவோடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா அந்த காமெடி ரசிக்கிற விதத்துல நல்லாவே இருந்திருக்கு. அதே போல விஜய் பப்பு படம் தோன்றினதுல இருந்தே பாத்தீங்கன்னாக்கா காமெடியா எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிற விதத்துல இருந்தாலுமே அவர் தன்னுடைய காதலி ஆதியா பிரசாத்தை பிரியக்கூடிய நேரத்துல உண்மையிலேயே எமோஷனலா அவர் சொல்லக்கூடிய வசனங்கள் ஆகட்டும், நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் சரி நீயும் உன்னுடைய வருங்கால மனை என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணி அது போலவே அவளையும் லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆதியா பிரசாந்த் சொல்லக்கூடிய டைலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த கிட்ஸ் பாத்தீங்கன்னா காதல்ல ஓரளவு மெச்சூர்டா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டி இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனா சரண்யா பொன்வண்ணனுடைய ஆதங்கம் எங்க தென்படுது அப்படின்னாக்கா இன்றைய ஜென்சி கிட்ஸ் ஆகட்டும் 2K கிட்ஸ் ஆகட்டும் காதல்னா என்ன, நட்புனா என்ன, பெஸ்டினா என்னன்றது எங்களுக்கு புரியாத விதத்துல நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லும் போதே 2K கிட்ஸ் ஆகட்டும் ஜென்சி கிட்ஸ் ஆகட்டும் அதுக்கு முந்தைய தலைமுறை 80s 90s கிட்ஸ் இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத சூழல்ல பெற்றோர்கள் தடுமாறுறாங்க. குழந்தைங்களுக்கு உண்மையிலேயே லவ் பண்றாங்களா, உங்க நண்பர்களா பழகுறாங்களா, காதலர்களா பழகுறாங்களா, இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத நிலையில பெற்றோர்களுடைய தவிப்பை சரண்யா பொன்வண்ணன் மிக தெளிவாகவே காட்டியிருக்கிறாங்க. அப்படிங்குள்ள அதுலயும் குறிப்பாக எந்த காதல் திருமணம் பண்ணா டைவர்ஸ் ஆகுது, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா டைவர்ஸ் ஆகுது அப்படிங்குள்ள பெத்தவங்க நாங்க என்னதான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வாழ்க்கை விவாகரத்துல முடிஞ்சு போறதை பாக்குறதே எங்களுடைய நிலைமை அப்படின்னு அவங்க கேட்கின்ற கேள்விகள்லாம் உண்மையிலே பாத்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஒரு தாயினுடைய இடத்துல இருந்து
உணரும் போது வந்து புரியக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்துட்டு ஜெயமோகன் அடிக்கடி வந்துட்டு விஜயோட மேனரிசத்துல காமெடிகள் எல்லாம் விஜயோட மேனரிசத்தை அவர் வந்துட்டு ஃபாலோ பண்றாரு அப்படிங்குள்ள இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நடிகர் விக்ராந்த் அவர்களும் விஜய்க்கு கொடுக்கப்படுகின்ற பில்டப்போட அவரும் வந்துட்டு விஜயோட மேனரிசத்தை விக்ராந்த் அவர்களுடைய பேச பார்த்தாலே அடிக்கடி எல்லாத்துக்கும் விஜயோடைய பேஸ் வந்து ஞாபகம் வரும்போது அவருடைய மேனரிசமும் அதே போல நடிப்புல தொடர்ந்து விக்ராந்த் அவர்களுடைய சரிவுக்கும் அது ஒரு காரணமா தான் இருக்கு. அவருடைய நடிப்பு விஜய் போலவே இருக்கு அப்படிங்குள்ள வந்து நடிகர் ஜெய் முதல் கொண்டு எல்லாமே விஜய் போலவே நடித்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது ராஜ் ஜெயமோகன் விஜயோட ரசிகர் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னாக்கா அவரும் அந்த மேனரிசத்தோட ஆங்காங்க எடுத்துட்டு நடிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ராஜ் ஜெயமோகனுடைய தனித்துவமான நடிப்பு அப்படின்றத வந்துட்டு இதாக்குமா அப்படின்னு சொல்லப்படும். ராஜ் ஜெயமோகன் நல்ல ஒரு டான்ஸரும் கூட, ஆனா அதுக்கான தீனி வந்துட்டு இதுல இல்லை அப்படின்றதையும் பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா விஜய் டிவில அவருடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும், காமெடி கலந்து எல்லாமே இருக்கும். அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். படத்தோட எடிட்டர் வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து லுக் கொடுத்திருக்கிறாரு அப்படின்றதையும் இங்க பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓரளவு பாடல்களோட ஒன்ற முடியல. தயவு செஞ்சு ஒரு ரிமோட் இருந்தா கொடுங்க, பாட்டை ஓட்டிட்டு நாங்க படத்தை மட்டுமா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் படத்தோடைய பாடல்கள் எல்லாமே இருக்குன்றது கொஞ்சம் வந்து சளிப்படைய வைக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஆக மொத்தத்துல பன் பட்டர் ஜாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரசிக்கவும் ருசிப்பதற்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து 5க்கு 2.6 அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு படமாக தான் இருக்குது. நீங்களும் விருப்பப்பட்ட போய் பாருங்க. ஆனா வந்து என்னன்னாக்க டிஷ்யூ பேப்பர் காமெடி எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் சகித்து கொண்டு உங்களால் பார்க்க முடியும் என்றால் நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாம். அடுத்து ஒரு திரைப்பார்வையிலையும் கண்டிப்பா சந்தித்து அடுத்த ஒரு படத்தை பத்தி பேசலாம். நன்றி, வணக்கம்.